ஆமென். வாசிக்கலாம். சற்று நேர தியானத்துக்காக கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? வேதத்தில் ஏராள கேள்விகள் உள்ள வசனங்கள் இருக்கிறது. அநேகர் பல விதங்களில் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதை இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த கலாத்திய நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையாரை பார்த்து, அந்த கலாத்தியர் என்று சொல்லும்போது ஆசியா மைனரின் மைய பகுதியில் இருக்கக்கூடியதான அந்தியோகியா, தெர்பை, லிக்கோவதியா, இப்படிப்பட்ட அந்த பட்டணத்தை சார்ந்த அந்த விசுவாசிகளை பார்த்து, சபையாரை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, உங்களுக்கு தடை செய்தவன் யார்? ஒரு நாட்களில் இந்த சபையார், அந்த பட்டணத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய ஜனம் நன்றாய் ஓடினவர்கள். அவர்கள் ஓட்டம் பார்த்தீங்கன்னா வேகமாய் வேர்பற்றி வளர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு காலத்தில் பார்த்தோம்னா அப்படியே அவங்க ஓட்டம் டவுன் ஆகிவிட்டது. அவங்களுடைய ஓட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று விட்டதான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதை அறிந்து தான் பவுல் என்ன செய்கிறார்னா, அந்த கலாத்திய சபையை பார்த்து கேட்கிறார். ஏனென்று சொன்னால், அந்த கலாத்திய சபையில் இருக்கிற அந்த பட்டணத்தை சுற்றி இருக்கக்கூடிய விசுவாசிகள் புறஜாதியராய் இருந்தவர்கள், ஆண்டவரை குறித்து அறியாமல் இருந்தவர்கள். பவுலின் நாட்களில் அந்த பட்டணத்தாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினாலே நீதிமான்களாகி, விசுவாசத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்து, விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு, விசுவாசத்தினாலே அபிஷேகம் பெற்று இப்போ சபையில் எப்படி இருக்கிறாங்கன்னா, விசுவாசம் உள்ள ஒரு விசுவாசியாக அமர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த கூட்டம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா, யூத மார்க்கத்தில் இருந்ததான சிலர், யூத மார்க்கத்தை சார்ந்தவர்கள் வந்து இந்த சபையாரை பார்த்து சொன்னார்கள், விசுவாசம் நமக்கு கூடாது, நியாயப்பிரமாணம் தான் வேண்டும், விருத்த சேதனம் நாம் செய்தாக வேண்டும், ஒருவன் தேவனை பின்பற்ற வேண்டுமானால் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும், ஒருவன் தேவனை ஆராதிக்க வேண்டுமானால் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்க இருக்கிற சபையாரை குழப்பிவிட்ட அந்த சூழ்நிலையில, இவ்வளவு நாள் கேட்ட அந்த சுவிசேஷத்தை, இவ்வளவு நாள் கேட்டிருந்த அந்த சத்தியத்தை, இவ்வளவு நாள் தேவனுடைய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டிருந்த அவர்கள், ஓடிக்கொண்டிருந்த அத்தனை ஜனங்களும் இப்ப பார்த்தீங்கன்னா ஓட்டம் ஸ்லோவாகிவிட்டது. ஹல்லேலூயா. ஒரு நாட்களில் விசுவாச பிரமாணத்தை பிடித்து கொண்டு விசுவாசத்தை நம்பி ஓடின இவர்கள் வாழ்க்கையில் இப்போ எப்படி ஆகிவிட்டதுன்னா, பாரம்பரியத்தை பின்பற்றி ஓடுகிற ஒரு கூட்டமாய் மாறிவிட்ட போது தான் பவுல் அங்கலாய்த்தவராக இந்த வார்த்தையை கேட்கிறார், நல்லா ஓடுனீங்களே, உங்கள் ஓட்டம் ஏன் இப்போ தடைப்பட்டு விட்டது? கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஓட்டம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதுன்னா, தடைபடக்கூடாது. ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஓட்டம், முன்வைத்த கால், ஆண்டவருக்காய் வாழ்வேன் என்று நம்ம எடுத்துக்கொண்ட அந்த அர்ப்பணிப்பு ஒரு நாள் என்ன ஆகக்கூடாது என்று சொன்னால் நின்று விடக்கூடாது. கவனம் தேவை. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது பாருங்க, ஒரு மனிதனுடைய ஓட்டம் நிற்பதற்கு எது தடையா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் சொல்லுவோம், அவர்கள் தான் எனக்கு தடை, என் ஓட்டத்திற்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இன்னாரு தான் தடை, இவர்கள் தடை, அவர்கள் தடைன்னு சொல்லுவோம். அதையெல்லாம் தாண்டி இன்னொருத்தர் மேலே பழிய போடுவோம். யார் மேலே போடுவோம்? பிசாசு மேலே போடுவோம். என்னை ஓடவே விட மாட்டான், என்னை வாழவே விட மாட்டான், என்னை ஜெபிக்கவே விட மாட்டான், என்னை ஆலயத்துக்கு வரவே விட மாட்டான். உண்மையிலேயே அவன் என்ன செய்யறான் தெரியுமா? நம்மளை ஆலயத்துக்கு அவன் தான் கூட்டிட்டு வரான். ஹல்லேலூயா. ஆமாம், அவன் நெருக்கிறனால தான், அவன் பல கன்னிகளை காமிக்கிறனால தானே பயந்து அடித்து தெரிச்சாவது ஆலயத்துக்கு என்ன பண்ணிடுறோம், வந்துடுறோம் இல்லையா?
அப்ப என்ன சொல்றேன்னா, மனிதர்கள் மேல குற்றம் சாட்டுகிறோம். என் ஓட்டம் தடைப்பட்டதற்கு, என் ஜெபம் ஜீவிதம் குறைந்ததற்கு, என் பரிசுத்தம் போனதற்கு, என் விசுவாசம் போனதற்கு, என் ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை, ஆண்டவர் மேல் வைத்த நேசம் எல்லாம் குறைந்தது. இன்னார் அன்னார் அவர் இவர் என் பிள்ளைகள் என்று சொல்லி காரணம் காட்டுகிறோம். ஒருவேளை இருக்கலாம், ஆனா மெயின் காரணம் யார் அப்படின்னா நம்ம தான் காரணம். ஹல்லேலூயா. நமது ஓட்டத்திற்கு, நமது ஓட்டம் ஓடாமல் இருப்பதற்கு, நாம் இந்த ஆவிக்குரிய பாதையில் ஆண்டவருடைய ஏற்றுக்கொண்ட இந்த ஜீவிதத்தில் நாம் சரியாய் ஓடாமல் இருப்பதற்கு மற்றவர்களை காரணம் காட்டுகிறோம், சாத்தானை காரணம் காட்டுகிறோம், பிசாசை காரணம் காட்டுகிறோம், சபையை காரணம் காட்டுகிறோம், மற்றவர்கள் மேலே பழிய போடுகிறோம். உண்மையிலேயே சொல்லணும்னா நம்ம ஓடாது இருப்பதற்கு நம்ம தாங்க காரணம். ஹல்லேலூயா. 1000 மீட்டர் ஓட வேண்டிய நபர் ராத்திரி ஃபுல்லாக நல்லா தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு காலையில் எழும்பி 1000 மீட்டர் ஓடக்கூடிய இடத்துல நின்று ஓடுவேன்னு ஓடுனா ஓட முடியுமா? அவன் அதுக்காக ஆயத்தப்படணுமே. யாரையும் குற்றம் சொல்லி அல்ல, எனக்கு எங்கள் அம்மா சமைத்து கொடுத்ததுனால தான் இப்படி நான் சாப்பிட்டு விட்டேன்னு சொல்ல முடியாது. நல்லா பனி அடித்ததுங்க பொத்தி தூங்கி விட்டேன் என்றும் சொல்ல முடியாது. ஓட வேண்டிய அக்கறை, ஓட வேண்டிய வாஞ்ச, ஓட வேண்டிய விருப்பம் நமக்குள்ள இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா எதையும் எதிர்பார்க்காமல் ஓடிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு நியமிக்கப்பட்டதான ஓட்டத்தில் ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்குன்னா ஜாக்கிரதையாய் ஓடுவதற்கு நாம் கடமைப்பட்டவங்களா இருக்கிறோம். பாருங்க, நமக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொதுவாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை ஏற்றுக்கொண்டன்னா உண்மையாலுமே நிற்கிறோம் உக்காந்துருக்கிறோம் போல இருக்கலாம். நம்மை அறியாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. எது வரைக்கும் ஓட வேண்டும் என்று சொன்னால் மணவாளன் வருகிற வரைக்கும். 2 காரியம் உண்டு. ஒன்று நம்ம மரணம் சம்பவிக்கிற வரைக்கும், இன்னொன்று மரணத்துக்கு முன்னே ஆண்டவருடைய வருகை இருக்குமானால் அது வரைக்கும் நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும், இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறான், நம்முடைய ஓட்டம் ஒரு காலம் பாதியிலே நின்று விடவே கூடாது. ஹல்லேலூயா. கலாத்து சபை நல்லா ஓடின பவுல் சர்டிபிகேட் கொடுக்கிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, எந்தவித மிஸ்டேக்கும் இல்லாமல், எந்தவித தடம் புரளாமல், எந்தவித பாதையும் மாற்றாமல் நல்லா ஓடின இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ தடைப்பட்டு நிற்கிறது. இதை கேட்குற நமக்கு சொல்கிறாரு, நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறதான ஓட்டம் நின்று விடக்கூடாது, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன வரட்டும், என்ன நிலைமை வந்தாலும் நம்ம ஓட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டுமே தவிர நம்முடைய ஓட்டத்தில் சோர்ந்து போய் சூறை செடியில் அமர்ந்திருப்போமானா நம்ம வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஓடின ஒரு நபர் சொல்லுகிறாரு பாருங்க, கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையை வாசிங்களேன். அவர்களுக்கு விவரித்து காண்பித்து, ஆயினும் நான் ஓடுகிறதும் நான் ஓடினதும், இவர் சொல்லுகிறார் நான் ஓடுகிறதும் நான் ஓடினதும். நம்ம வாழ்க்கையிலும் ஒரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் 2 பக்கங்கள் உண்டு. ஒன்று கடந்த காலம்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று நிகழ்காலங்கள் ஒன்று இருக்கிறது. கடந்த காலம் எது? ஓடினதான ஒரு வாழ்க்கை. நிகழ்காலம் எது? ஓடிக்கொண்டிருக்கிறதான ஒரு வாழ்க்கை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பின்னிட்டு பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை ஓடி வந்திருக்கிறோம். இன்னும் வரைக்கும் எப்படி தான் இருக்கும்னா ஓடிக்கொண்டே இருக்கணும். எது வரைக்கும்னா பந்தய பொருளை பெறுகிற வரைக்கும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் ஓடி முடித்து விட்டேன் என்று அல்ல, இப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போனது எல்லாமே எப்படின்னா ஓடினதான அந்த வார்த்தையிலே அது அடங்குகிறது. பாருங்க, பவுல் 2 காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். நான் ஓடுகிறதும் நான் ஓடினதும் என்ன ஆகலைன்னா வீணாய் போகாத படிக்கு. நம்முடைய வாழ்க்கையில் ஓடி முடிச்சது போது என்பதல்ல, நம்முடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும், இயேசுநாதர் வருகை வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும்படியாதான் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 2 அனுபவம் நமக்கு தேவை. ஓடினதும் வேணும் நம்ம வாழ்க்கையில், ஓடிக்கொண்டிருக்கிற அனுபவம் தேவை. நான் இத்தனை வருஷம் ஓடி முடிச்சிட்டேன் என்று சொல்லி இப்பொழுது ஓடாமல் இருக்கவும் கூடாது, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே தான் சொல்றார், வீணாய் போகாதபடிக்கு
பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 வாசித்து பார்த்தோன்னா அங்கே இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறார் பாருங்க. வாசிக்கலாமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14. நான் வீணாக ஓடினதும் மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. போதும், நான் ஓடினது விருதாவாய் போகவில்லை. நான் ஓடி முடிச்சதும் ஓடிக்கொண்டிருக்கிறதும் என் வாழ்க்கையில கடந்த காலங்களில் நான் நல்லா ஓடிட்டு வந்தேன், இப்பவும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று இருப்பது எப்போ வெளிப்படும்னா கிறிஸ்துவின் நாளிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வெளிப்படும். ஹல்லேலூயா! கிறிஸ்துவின் நாளிலே அது மகிழ்ச்சி எனக்கு வெளிப்படும் என்று சொல்லுகிறார். இந்த பவுலை போல நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்னா, நம்முடைய ஓட்டம் விருதாவா இருக்கக்கூடாது. நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சோர்வுகள் வரும், தடைகள் வரும், பலகீனங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும். எல்லாவற்றிலும் நமக்கு நியமித்தப்பட்ட ஓட்டத்தில் நல்லா ஜாக்கிரதையாய் ஓடணும்னா நமக்காக கர்த்தர் ஒரு பரிசை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு ஓட்டத்தின் முடிவில் தான் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம ஓடுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஜெயமே ஆண்டவருடைய முகத்தை தரிசிப்பது தான் நம்முடைய நாட்கள்ல. ஒரு தேவ பிள்ளையுடைய பெரிய ஆசீர்வாதமே ஓட்டத்தின் முடிவில் ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்கணும். யாருங்க ஜெயத்தை பார்ப்பாங்கன்னா, ஓடிக்கொண்டு ஓட்டத்தை சரியா ஓடிக்கொண்டு இருக்கிற முடிக்கிற பிள்ளைகள் தான் பார்க்க முடியும். கொஞ்சம் தூரம் ஓடி வந்தேங்க, ஒரு 500 கிலோமீட்டர் ஓடிட்டேன், இனி என்னால் ஓட முடியாது, நிற்கிறவர்கள் பார்க்க முடியாது. பாருங்க, துவங்கின ஓட்டத்தை முடிவு வரைக்கும் ஓடி முடிக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தான் ஒரு மகிமையான அனுபவத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். அப்போ நமது ஓட்டத்தை தடை செய்வது எது அப்படின்னா, 2 காரியங்களை இந்த காலையில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். வாசிக்கலாம். நமது ஓட்டத்தை தடுப்பது எது? ஒரு விசுவாச பிள்ளைகளுடைய ஓட்டத்தை, ஒரு தேவ ஜனத்தினுடைய ஓடக்கூடாதபடி, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஓடி ஜெயிக்க கூடாதபடி தடையா இருப்பது எதுன்னா, வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 141ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்களேன். 141:3. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை நீர் என்ன செய்யணும்? காத்து கொள்ளும். சங்கீதக்காரன் இப்படி அழகாய் சொல்லுகிறான், கர்த்தாவே என் வாய்க்கு என்ன செய்யும்? காவல் வையும். என் வாய்க்கு காவல் வையும். இந்த பரிசுத்த வேதத்துல பேசியே அல்லது தன் வாய்களை காவல் இல்லாமல் பேசியே அழிந்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். பாருங்க, அதற்கு உதாரணம் இஸ்ரவேல் ஜனங்க. அவங்க பேசினது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏராளம் பேசினாங்க. தேவனுடைய மகிமையை பார்ப்பாங்க, பிற்பாடு முறுமுறுப்பாங்க. தேவனுடைய அற்புதத்தை பார்ப்பாங்க, அடுத்து என்ன பண்ண? முறுமுறுப்பாங்க. வித்தியாசமான அனுபவங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வாய்களுக்கு காவலே இல்லாமல் பேசி பேசியே தன் வாழ்க்கையில அழிந்த கூட்டம் இஸ்ரவேல் கூட்டம். இன்னும் பார்த்தீங்கன்னா எருசலேமின் கொடிகளை பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில். அவர்கள் தங்கள் வாயினாலேயே பேசினதுனாலே அழிந்து போனாங்க. மத்தேயு 27:25 வாசிச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது சிலுவையில் அடியும் என்று சொல்லி சொன்ன அத்தனை ஜனங்கள் சொன்ன ஒரு வார்த்தை வாசிங்களா, 27:25. அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவருடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும், எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேலெல்லாம் வரட்டும் என்று பேசி அவர்கள் என்ன செய்தாங்கன்னா அழிந்து போனாங்க. பாருங்க, இவர்கள் சொன்னது போல கிபி 70 தீத்து ராயனால அத்தனை ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. அவர்கள் சொன்னது போலவே அந்த இரத்த பலிகள் நிறைவேறத்தக்கதாய் மாறினது. பாருங்க, அப்ப பேசியே அழிந்தவர்களும் இந்த வேதத்தில் இருக்கிறாங்க, பேசியே வளர்ந்தவர்களும் இருக்க தான் செய்யறாங்க. ஹல்லேலூயா! பேசி அழிந்த கூட்டமும் இருக்குது, பேசி வளர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. பாருங்க, ரூத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நகோமி கிட்ட பேசினா, அவ பேசின பேச்சு தான் அவளை அத்தனை நிலங்களுக்கும் சொந்தக்காரியா அந்த ரூத்தை மாற்றினது. அத்தனை வயல் நிலங்களுக்கும் உரியவளாய் மாற்றினது அவள் பேசின அந்த வார்த்தைகள். பாருங்க, அதே புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது
பேதுருவை குறித்து வாசிக்கிறோம். அவன் பேசின அந்த பேச்சினால தான் மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடக்கிறதை பார்க்கிறாங்க. உடனே இந்த பேதுருவும் கேட்கிறான், ஐயரே, ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து கட்டளையிடும் என்றான். இறங்கி ஜலத்தின் மேல் நடந்தான். பாருங்க, பேசியே வளர்ந்தவங்களும் இருக்கிறாங்க, பேசியே அழிந்தவர்கள் இருக்கிறாங்க. அப்படியானா எதை பேசணுமோ அதை பேச வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டுமே பேசக்கூடிய ஒரே இடம் இந்த நாவு தான், வாய் தான். ரெண்டுமே பேசக்கூடிய ஒரே இடம் இந்த வாய் தான், இந்த நாவு தான். இஸ்ரவேலருக்கு வேற ஒன்றை வைத்து அவர்கள் பேசல. ரூத்து வாழ்க்கையில வேறொன்றை வைத்தும் அவள் பேசல. இதே வாயை வைத்து தான் என்ன செய்தார்? பேசினார். இதே நாவை வைத்து தான் பேசினார். ஆனா பேசினதான அந்த பேச்சுகள்ல தான் வித்தியாசங்கள் இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் இப்படி ஒரு காரியத்தை வாசிச்சேன் பாருங்க. 1000 எறும்போட விஷம் ஒரு பூரானுக்கு இருக்குது. 1000 எறும்புகளுடைய விஷம் ஒரு பூரானுக்கு இருக்குதா? 1000 பூரானுடைய விஷம் ஒரு தேளுக்கு இருக்குது. 1000 தேளுக்களுடைய விஷம் ஒரு பாம்பு கிட்ட இருக்குது. 1000 பாம்போட விஷம் யாருக்கிட்ட இருக்குன்னா மனுஷங்கிட்ட இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி யோசிச்சிருக்கிறான் பாருங்க. 1000 பாம்போட விஷம் மனுஷன் நாவல் இருக்குது பாருங்க. முன்னே பேசினவங்க ஏன் அழிந்தாங்கன்னா அவங்க பேச்சு எப்படி இருந்திருக்குது பாருங்க. ரூத்து வாழ்க்கையில எப்படி பேசி இருக்கிறா என்றால் அதை நாம் கற்றுக்கொள்வோமானா, அவ்வாறு நம்முடைய விசுவாச வாழ்க்கை, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பேசினா எதுவுமே நமக்கு தடைபடாம ஓட்டம் சரியா இருக்குங்க. ஹல்லேலூயா. நமது ஓட்டத்துக்கு முதலாவது தடையா இருப்பது இந்த உதடுகளும் வாய்களும் தாங்க. எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிற, ஆண்டவரே, என் வாய்க்கு நீங்க என்ன வச்சிருங்க? காவல் வச்சிருங்க. நம்ம இந்த வீட்டில் பாருங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு காவல் வைக்கிறோம் இல்லைங்களா? பணத்துக்கு ஒரு காவல் வைக்கிறோம், நகைக்கு ஒரு காவல் வைக்கிறோம், பிள்ளைகளுக்கு ஒரு காவல் வைக்கிறோம், வீட்டை சுற்றிலும் மதில போட்டு ஒரு காவல் வைக்கிறோம். யாராவது இந்த வாய்க்கு காவல் வைக்கிறோமா? வைக்கணும். எதை பேசுகிறோமோ அதை பேச வேண்டும். ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் புஸ்தகம் 13:3 எடுத்து வாசித்தோமானா இப்படியாய் சொல்லுது. வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 13. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனையே அவன் காக்கிறானமா. இப்போ எவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் இந்த வாயில தந்திருக்கிறார் பாருங்க. தன் பிராணனை காக்க வேண்டுமானா இந்த வாய் என்ன செய்ய வேண்டுமா? காவல் வைக்க வேண்டும். குடும்பங்களுக்குள்ள அது தேவை. ஒவ்வொருவரத்தில் பேசும்போது அது தேவை. ஒருவருக்கொருவர் பரிமாறும் பொழுது அது தேவை. படிக்கிற இடமா இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், நம்ம சமுதாயத்தில் இருக்கட்டும், இந்த வாய் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளுக்கு. வாய் எல்லைகள் மீறி போனால் நம்ம ஓட்டம் ஓட முடியாது, அதே இடத்துல தான் நிற்க முடியும். ஹல்லேலூயா. வாய் நமக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க. உலகத்தில் சொல்லுவாங்க, வாயும் கையும் சுத்தமாக இருந்தால் இப்படிலாம் எங்கேனாலும் பழச்சிக்குவான். ஏன் தெரியுமா? என்ன சொன்னாலும் பொறுத்து பேசாமல் அமைதியாக இருந்தால் அவன் எங்கேனாலும் பழைப்பான். வாயும் கையும் சுத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா போகிற இடத்துல எங்கேயும் என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. இது உலகத்தான் சொல்லுகிறது. இப்போ தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இங்கே வசனம் பிராணனை காக்கிறான் என்று சொல்லுகிறது. இதே நீதிமொழிகள் 21, 23 வாசித்தோமானா, தன் வாய்களை உதடுகளை காக்கிறவன் என்ன செய்கிறானா? வாசிங்களேன். காக்கிறவன் இப்போ பாருங்க, பிராணனையும் ஆத்துமாவையும் எங்க காக்கும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார்னா, ஒரு டேப்லெட் அல்ல, ஒரு மருந்து மாத்திரை கிட்ட அல்ல. வாய் கரெக்டா இருந்தா எல்லாம் கரெக்டா இருக்கும். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்முடைய உதடுகள் காவல் பண்ணப்பட்டு, நம்முடைய வாய்கள் அர்ப்பணிக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு நிலையில இருந்தா பிராணன் காக்கப்படும், ஆத்துமா காக்கப்படுங்க. ஆத்துமா காக்கப்படும். ஏனென்று சொன்னால் மத்தேயு 12:36 வாசிக்கும் போது என் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் என்ன செய்ய வேண்டுமா? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
இன்னைக்கு குடும்பத்தில் வீணான வார்த்தைகளை பேசுகிறோம். கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள அல்லது வெளியில பார்க்கிற நபர்களிடத்துல வீணான புறம்பான வார்த்தைகளை பேசுகிறோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுப்போம். நம்ம ஓட்டமும் என்ன செய்யாதுன்னா சரியாய் ஓட முடியாது பாருங்க. எனவே தான் எபேசியர் 4:29 வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு சொல்லுகிறார், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து என்ன செய்ய வேண்டாம், புறப்பட வேண்டாம். கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியே நீங்க என்ன செய்யுங்க, பேசுங்க. கெட்ட வார்த்தை வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, புறப்படக்கூடாது. கெட்ட வார்த்தை, தூஷணமான வார்த்தை, தூசிக்கிற வார்த்தை, சாபமான வார்த்தை, பிறரை பழிக்கிற வார்த்தை, கடினம் அவங்கள கலங்கடிக்கிற வார்த்தை நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாதுங்க. ஆவிக்குரியதில் இதை சொல்லணும்னா கெட்ட வார்த்தை அப்படின்னாலே அவிசுவாசமான வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற, ஆண்டவருடைய அன்பை ருசிக்கிற தேவ பிள்ளை வாழ்க்கையில அவிசுவாசமான வார்த்தையோ அவபக்தியான வார்த்தையோ அவநம்பிக்கையான வார்த்தைகளோ நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அதுதான் கெட்ட வார்த்தைன்னு சொல்லப்படுகிறது. கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக நம்முடைய நாவு, நம்முடைய வாய் என்ன பேசும்னா நல்ல வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை, பக்தி விருத்திக்கு ஏதுவான வாக்கு தத்தங்களை பேச பேச நம்முடைய ஓட்டம் இன்னும் என்ன ஆகும்னா வேகப்படும். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு எப்படி பேசுகிறோமோ அதை வைத்து தாங்க நமக்கு ஒரு பலன் உண்டு. நம்ம பேசுகிற வார்த்தையில தான் பலனை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நமக்குள்ள பக்தி விருத்திக்கு ஏதுவான குட் வேர்ட்ஸ், அதாவது நல்ல வார்த்தைகளை, நல்ல வாக்கு தத்தங்களை, விசுவாச வார்த்தைகளை சொல்ல சொல்ல பேச பேச நம்மை அறியாமைய ஓட்டம் என்ன ஆகுனா இன்னும் வேகப்படும். நம்முடைய ஓட்டத்தில் வேண்டாத அவிசுவாசமான வார்த்தைகளை, அவபக்தியான வார்த்தைகளை இந்த நாவு கொப்பளிக்க கொப்பளிக்க என்ன ஆகுனா நம்முடைய ஓட்டம் வேகப்படாது, குறைந்துதான் போகும். ஹல்லேலூயா. எனவே அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவதனால ஒரு பலனுமே தேவ பிள்ளைகளுக்கு இல்லை. நம்முடைய வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தை வருவதனால ஏதாவது பலன் இருக்கானா, பலன் கிடையாது. ஏன் அப்படின்னா வாசிங்களா, இப்ப நீதிமொழிகள் 14:23 வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 14:23. சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ அவிசுவாசமாய் பேசுவதனால, அவநம்பிக்கையாய் பேசுவதனால, அல்லது பக்தி விருத்திக்கு அற்ற நிலைமையில நாம் பேசுவதனால நமக்குள்ள என்ன வரும்னா வறுமை தான் வரும் என்று சொல்லுகிறது. ஆவிக்குரிய வறுமை வருங்க, ஆவிக்குரிய வறுமை வரும். அவிசுவாசமா ஒரு தேவ பிள்ளை பேச பேச அல்லது தூஷணமான வார்த்தைகளை பேசுகிற அந்த உதடுகள் மத்தியில, அந்த ஜீவிதத்தின் மத்தியில ஜெபம் என்கிற அந்த நிறைவு, அந்த பூரணம் கூட வளர முடியாது. ஹல்லேலூயா. அவிசுவாசம் நிரம்பி இருக்கிற இடத்துல, அவநம்பிக்கை நிரம்பி இருக்கிற இடத்துல, அல்லது அதையே பேசுகிற குடும்பங்கள் மத்தியில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜெப ஆவி இருக்காது. அங்க தேவன் எதிர்பார்க்கிற துதியின் ஆராதனை அங்க இருக்காது, காணப்பட முடியாது. ஏனென்று சொன்னால் உதடுகளின் பேச்சு என்ன உண்டாக்கும்னா வறுமையை உண்டாக்கும். நாம் எதை பேசிக்கொண்டிருக்கிறோம், எதை பேசுகிறோம், எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் விசுவாசத்தை பேசுங்க, வாக்கு தத்தத்தை பேசுங்க, கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை பேசுங்க, உங்களோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை பேசுங்க. இது என்ன செய்யணும், நான் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தில் நான் சோர்ந்து போய் இருக்கும் போதெல்லாம் இன்னும் எனக்கான ஒரு லக்கு இருக்கிறேங்கிற பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி ஓட வைத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. 10 பேர் ஓடும்படி அமர்ந்திருக்கிறாங்க. ஓடுற அத்தனை பேருக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, எப்படியாவது நான் அதை பெற்றுக்கொள்ளணுன்ற எண்ணம் இருந்தாதான் முந்தி அடிச்சாவது முதலாவது வரலனாலும் ரெண்டாவதாவது அவனால் வர முடியும். ஹல்லேலூயா. ஓடுகிறவனுக்குள்ள எந்த நம்பிக்கையும் இல்லை, விசுவாசம் இல்லாமல் அவன் பாட்டுக்கு ஓடுறானா அவன் கடைசியாக தான் பந்தய பொருளை பெறாதவனாக தான் வர முடியும் பாருங்க. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்தை யார் உண்டாக்குவார்னா பிசாசு உண்டாக்குவதற்காகவே சூழ்நிலைகள் மத்தியில் நம்முடைய வாயை என்ன பண்ணுவானா திறக்க வைப்பான்.
பிரச்சனைகள் மத்தியில் நம்முடைய உதடுகளை திறக்க வைப்பான். அல்லது ஏழ்மையான அல்லது நெருக்கப்படுகிற நேரங்களில் நம்முடைய உதடுகள் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி அவன் அவிசுவாசத்தை வெளியே கொண்டு வருவதற்கு பயங்கரமாய் போராடுவான். அந்த சூழ்நிலை நம்ம எப்படி இருக்கோம்னா விசுவாசத்தை பேச வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள் அல்லது எதிர்பார்க்காத பல காரியங்கள் நடக்கும் பொழுது விசுவாசத்தை நீங்கள் அறிக்கையிட்டு பாருங்க. விசுவாசம் என்பது இயேசுநாதர் மூலமாய் நமக்கு வருவது. ஹல்லேலூயா. சில சூழ்நிலைகள் மத்தியில் நம்முடைய வாயிலிருந்து என்ன பிறக்குது என்பதை சத்துரு பார்த்து கொண்டே இருப்பான். பாருங்க, பார்த்து கொண்டே இருப்பான். வேதனையான நேரத்தில் நம்முடைய உதடுகள் என்ன சொல்லுதுன்னு அவன் கூர்த்து கவனித்து கொண்டே இருப்பான். பல நெக்கட்டான நேரத்தில் நம்முடைய உதடுகள் எதை வெளிப்படுத்துகிறது என்று அதை பிடிச்சிக்குவோம் கரெக்டாக. ஏன்னா நம்ம எப்போ விழுவோம் என்று சொல்லி காத்திருக்கிறதுல அவன் முக்கியமான ஒரு நபர். ஹல்லேலூயா. நம்ம உதடுகள் விசுவாசமா பக்தி விருத்திக்கு எதுவாக பேசணும். ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 5:4 வாசிக்கும் பொழுது, உங்களுடைய விசுவாசமே என்ன செய்யுதுன்னா உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. நம்முடைய விசுவாசம் ஒரு உலகத்தை ஜெயிக்குமானால் இந்த வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தைகள் புறப்படும் போது நமது பிரச்சனைகளிலும் கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். நம்முடைய பாடுகள் மத்தியில் விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது, விசுவாசமாய் பேசும் பொழுது, நம்முடைய பாடுகள் மத்தியில், பலகீனங்கள் மத்தியில், நம்முடைய போராட்டத்தின் மத்தியிலெல்லாம் ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. சொல்லுகிறது, உங்க விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நமக்கு முன்பதாய் வரக்கூடிய அத்தனை காரியங்களையும் அவிசுவாசம் ஒரு நாளும் ஜெயம் எடுக்க விடாது. நம்முடைய ஓட்டத்தை தடுக்க தான் முடியும். நம்ம வாழ்க்கையில சொல்லணும், விசுவாசத்தை நம்ம நாவுகள் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்களே இப்போ ஒரு வசனத்தை மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15 17 வரை வாசிச்சு பார்த்தோன்னா, சீசர்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நடக்கிற ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். பாருங்க, வாசிக்கலாமா? சாயங்காலம் ஆனபோது அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரம் ஆயிற்று, போய் போதும் போதும். இப்ப யாருக்கிட்ட வந்து சொல்றாங்க? யார் சொல்றது? எல்லாம் இருக்கீங்களா? யார் சொல்றா? யாருக்கிட்ட வந்து? இயேசுகிட்ட வந்து என்ன சொல்றாங்க? இது சாயங்காலம் ஆயிற்று, வனாந்தரமான இடம், உம்முடைய ஜனங்களை எல்லாம் அனுப்பி விடும்படி என்ன பண்ணும்? சொல்லும் ஆண்டவரே. நான் கேட்குறேன், ஆண்டவருக்கு சாயங்காலம்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல. இது வனாந்தரம்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ இத்தனை ஜனம் அமர்ந்திருக்குன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? இதுதான் சீசருக்கும் இயேசுக்குள்ள வித்தியாசம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சீசரை பார்த்து கேட்கிறார், ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்கும்படி என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அவங்கள கேட்கிறார். அதனுடைய அதே சம்பவத்தை தான் மத்தேயு இந்த இடத்துல எழுதுகிறார். சீசரெல்லாம் போய் இப்போ சொல்றாங்க, கேட்ட ஆண்டவருக்கு முன்பு, ஆண்டவரே இது எப்படிப்பட்டதான இடம்னா சாயங்காலம் ஆகிவிட்டது, வனாந்தரமா இருக்குது, நேரமும் ஆகிவிட்டது, இவங்களை என்ன செய்யுங்க? அனுப்பி விடுங்க. சீசருக்குள்ள இருந்ததான அவிசுவாசம் பாருங்க எப்படின்னு. அவங்களுக்குள்ள வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் இதுதான். என்ன சொல்றாங்கன்னா, சாயங்காலம் ஆயிற்று ஆண்டவரே, இருட்டாகி விட்டது, எல்லாம் இருண்டு போய் இருக்கிறது, வனாந்தரம் வெறுமையா இருக்குது ஆண்டவரே, அதே போல நேரம் ஆயிட்டு முடிஞ்சிருச்சு, இனியெல்லாம் அற்புதம் செய்யறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இனியெல்லாம் நீங்க செய்வீங்களா? செஞ்சாலும் அது ஒன்றும் நடக்காத ஆண்டவரே என்ற ஒரு நிலைக்கு வருகிறான். இதுதான் விசேஷர்களுடைய அவிசுவாசமான வார்த்தை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல இருண்டு போன அந்த இடத்துலையும், வெறுமை என்று சொல்லக்கூடிய வனாந்தரமான அந்த இடத்துலையும், நேரமாயிட்டு எல்லாம் காலமெல்லாம் முடிந்து போயிட்டுன்னு சொல்லப்பட்ட அந்த இடத்துல இயேசுநாதர் சொன்ன ஒரு வார்த்தை 14ஆம் அதிகாரம் 16 வாசிங்கன்னா, இயேசு அந்த சீசரை பார்த்து சொல்றாரு, அவங்கள போக விட வேண்டாம், நீங்களே போஜனம் கொடுங்க. 19ஆவது வசனத்துல வாசிங்கன்னா, அவர்களை புல்லின் மேல பந்தி இருக்க கட்டளை எடுக்கிறார். இது யாருன்னா என் ஆண்டவரா இயேசு. ஹல்லேலூயா.
சீசர்கள் சூழ்நிலையை பார்த்து, அங்க இருக்கிற நிலைமைகளை பார்த்து, நேரமெல்லாம் கடந்து விட்டதை பார்த்து, இருண்டு போன அந்த நிலைமையை பார்த்து உதட்டில இருந்து அவிசுவாசம் தான் வருகிறது. எப்படி ஆண்டவர், எது நடக்கும், எப்படி நடக்கும், எப்படி நடக்கும்? நான் நினைக்கிறேன், இப்படி சீசர்களுக்கு தெரியல என் எஜமானன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. அந்த சீசர்களுக்கு தெரியல நான் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்கிற வெளிச்சம் இல்லாதனால தான் சொல்றாங்க, இது சாயங்காலம் ஆயிட்டு. அவருக்கு விடிய காலமா இருந்தாலும் சாயங்காலமா இருந்தாலும் அற்புதம் செய்வதற்குள்ள தடையே இல்லைங்க. 4 நாளா இருந்தாலும், 40 வருஷமா இருந்தாலும், 38 வருஷமா கடந்தாலும் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையில எழுப்பி விடுவதற்கு அவரால் கூடும். ஹல்லேலூயா. சீசர்களுக்கு தெரியல என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய மகிமை எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த வெளிச்சம் இல்லாம போயிட்டு. ஆனா அவர் சொல்றாரு, நீங்களே கொடுங்க, பந்தி இருக்க கட்டளை இடுங்க. இந்த காலையில் ஆண்டவர் பேசுகிறார். சூழ்நிலையை பார்த்து அவிசுவாசமா வார்த்தையை பேசுறோமா, ஓட்டம் தடைபட்டுடும். பிரச்சனையை பார்த்து நம்முடைய வாயில் அவிசுவாசம் வருதா, வாயை காவல் வைங்க. நெருக்கத்தை பார்த்து, பலகீனத்தை பார்த்து வாயில அவிசுவாசமா குடும்பத்துக்குள்ள பேசுறோமா, இன்னைக்கு அதுக்கு ஸ்டாப் போடுங்க. விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் என் எஜமானன் என்று அறிக்கையிட்டு பாருங்க. எந்தெந்த காரியங்களை இல்லையோ இருக்கிறது போல நம்மளை நடத்துவா. ராஜா வீட்டு பிள்ளைய போல நடத்துவா. அதிகாரத்தோடு நம்மளை நடத்துவா. ஒரு மனுஷன் முன்பதாக நம்மளை வெட்கப்பட்டு போக அவர் விடவே மாட்டாருங்க, விடவே மாட்டார். அவர் அறிக்கையிடுங்க. இன்னைக்கு பிரச்சனையை பார்த்து சீசர்கள் அதை பார்த்து தான் வாயிலிருந்து வருது. ஆண்டவரை தேடுற பிள்ளைகளுக்கு சொல்றேன், நம்ம தேவன் யாருன்னா, ரோமர் புஸ்தகம் வாசிக்கிறோம், 4ஆம் அதிகாரம் 17 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாமா? 4:17. ரோமர், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவருமாகிய தேவன். நம்முடைய தேவன் யாருன்னா, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையா, விசுவாசமா சொல்லுங்க, விசுவாசமா அறிக்கையிடுங்க. ஒருவேளை மழை பார்ப்பதற்கு அல்லது நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரம் மாறுவதற்கு எந்த சூழ்நிலை இல்லையா, விசுவாசமா வாய்களை திறந்து சொல்லுங்க. ஓட்டமும் தடைபடாது, ஆண்டவருடைய அற்புதமும் நமக்கு தடைபடாது. ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுகிறோம் அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறார். நமக்கு தெரியுங்க, இந்த நபர்கிட்ட 10 ரூபாய்க்கு மேலே ஒன்றுமே இருக்கான்னு தெரியும். ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, கோடி ரூபா வச்சிருக்கிறவனை போல தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அழைக்கும் போது ஒன்றுமே அவன்கிட்ட கிடையாது. ஆபிரகாம் அழைக்கும் போது பிள்ளையும் கிடையாது, ஒரு சந்ததியும் கிடையாது. ஆனால் சொல்றாரு, உன் சந்ததியில் பிரபுக்கள் வருவாங்க, ராஜாக்கள் வருவாங்க, தலைமுறை வரும், ஆளுகை செய்வாங்க, துதிப்பாங்க, ஆராதிப்பாங்கன்னு சொல்றாருன்னா, ஒண்ணுமே இல்லாத அவனை அழைத்த தேவன் நீர். அப்ப அவர் பார்வை எப்படின்னா, இருக்கிறது போல தான் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற நம்மளை கூட என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் பார்வை எப்படின்னா, இருக்கிறதா தான் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. 7 வருஷமா பிள்ளை இல்லாத இருந்த போது அவர் எப்படி பார்த்துருக்கிறாருன்னா, பிள்ளை இருக்கிற மாதிரி தான் அவர் பார்த்துருக்கிறார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு சுகமே இல்லைன்னா அவர் எப்படி பார்க்கறான்னா, என் பிள்ளைக்கு சுகம் இருக்குதுன்னு தான் பார்க்கிறார். ரட்சிப்பு என் குடும்பத்தில் இல்லைன்னா அவர் இருக்கிறதா தான் பார்க்கிறாரு. ஓ, என் குடும்பத்தில் ஒரு மனம் திரும்புதல் இல்லைன்னா அவர் இருக்கிறதா தாங்க பார்க்கிறாரு. எனக்கு ஒரு நன்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இருக்கிறதா தான் கர்த்தர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. சொல்லும் போது பெற்றுக்கொள்ளுவா. இல்லாதவைகள் இருக்கிறது போல அழைக்கிறார். ஆமோஸ் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க. வாசிக்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் என்ன அருமீனையும் உண்டாக்கினவர், அவர் மரண இருளை விடிய கால வெளுப்பை போல மாற்றுகிறாரா. போதும், மரண இருளை கூட விடிய கால வெளிச்சமாய் மாற்றுகிறவன். இன்னைக்கு ஒருவேளை பயப்படுறீங்களா,
இன்ன காரியத்தை நிமித்தம், இன்ன சூழ்நிலை நிமித்தம் மரண இருள் என்று சொல்வது ஒரு பயம் நிறைந்த ஒரு நிலைமை. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி பயந்திருக்கலாம். அதை விடிய கால வெளுப்பாய் மாற்றுகிறவர் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மரண இருளை மாற்றி அமைக்கிற தேவன், மரண சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், முடிந்ததையும் தேவன் திரும்ப எடுத்து நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. விசுவாசம் நம்ம வாயிலிருந்து வரணும். ஓடுற இந்த ஓட்டத்தில் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, அவிசுவாச வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசு அப்படிதான் நின்று நம்ம வாயில எப்படா விசுவாசத்தை திறந்து விடுவான்னு பார்ப்பான். பேச்சு பாரானே திறந்து விடுற மாதிரியே எதிர்பார்ப்பான். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வாயிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் நான் கனி கொடுப்பேன், என் குடும்பம் கட்டப்படும், நான் செழித்திருப்பேன், என் பிள்ளைகள் மேன்மை அடைவாங்க, நான் வசனத்துக்கு கீழ்ப்படிவேன், நான் சாட்சியாய் வாழ்வேன், நான் இன்னும் ஓடுவேன், இன்னும் தேவனை தேடுவேன், என் சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறையாக இருக்கும், கனி கொடுக்கணும். நம்ம வாய்கள் விசுவாசமாக சொல்ல சொல்ல கர்த்தர் நம்முடைய ஓட்டத்தை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. விசுவாசமாக பேசுங்க. நம்ம வாய்களுக்கு காவல் தேவை. நம்ம வாய் எதை பேசுகிறதோ அப்படியாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். நம் விசுவாசத்தை நம்முடைய வாய்கள் திறந்து கொண்டே பேசிக்கொண்டே இருந்தால் நம்ம ஓட்டத்தில் எதுவுமே நம்மளை தடை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. ரெண்டாவது, எது நம்மை தடை செய்யுது அப்படின்னா சோத்திரம். தடை செய்வது எது காணப்படுகிறது அப்படின்னா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:25 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். போதும். ஒரு மனிதனுடைய ஓட்டத்தை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஓடாதபடி தடையாக இருப்பது என்னன்னா இச்சை என்பது தடை செய்யப்பாருங்க. ஒரு தேவ பிள்ளைக்குள்ள பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாவற்றிலும் எப்படி இருப்பாங்கன்னா இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க. நமக்கு என்ன தேவைன்னா இச்சை அடக்கம் தேவை. அழிந்து போகிற ஒரு கிரீடத்தை பெறுவதற்கு, அழிந்து போகிற ஒரு கோப்பையை பெறுவதற்கு ஒரு வீரனா இருக்கட்டும், ஒரு விளையாட்டு வீரர் இருக்கட்டும், தன் வாழ்க்கையில எவ்வளவு இச்சை அடக்கம் உள்ளவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பாருங்க. அப்படின்னா வெறுக்க வேண்டியதை வெறுத்து, விட வேண்டியதை விட்டு, ஆமென் சோத்திரம், அர்ப்பணிக்க வேண்டியதை அர்ப்பணித்து, பிடிக்க வேண்டியதை பிடித்து, செயல்பட வேண்டிய விதங்களில் செயல்பட்டு, தன் வாழ்க்கையில் இச்சை அடக்கமாக இருப்பதனால தான் அவன் வாழ்க்கையில் அந்த அழிந்து போகிற கிரீடத்தை என்ன செய்கிறான்னா பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் நிலைத்திருக்கக்கூடிய, இந்த உலகத்தில் மட்டும் மதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கிரீடத்தை பெறுகிற ஓடுகிற ஒரு நபர் தன் வாழ்க்கையில் இச்சை அடக்கமாக இருப்பார் என்று சொன்னால், உணவில் இருக்கட்டும், தூக்கத்தில் இருக்கட்டும், தன்னுடைய நடையில் இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கையில் எதில் இருக்கட்டும், தன்னுடைய சரீர அளவில் இருக்கட்டும், எல்லாவற்றிலும் பாருங்க அவர் கட்டுக்கோப்பாக, கண்ட்ரோலாக, எல்லாவற்றிலும் ஒரு இச்சை அடக்கமாக இருப்பதனால தான், அப்படி வாழ்வதனால தான் அநேக விருதுகளையும் பதக்கங்களையும் பெற முடிகிறது இந்த உலகத்தில் அழிந்து போகிற இவைகளில். நீங்களும் நானும் அழியாத நித்திய ஜீவனை பெறுவதற்காய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அழியாத அந்த ராஜ்யத்தை பெறுவதற்காய் ஓடுகிற நமக்குள்ள எப்படி இருக்கும்னா இச்சை அடக்கம் தேவைங்க. இச்சை அடக்கம் தேவை. நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கக்கூடாது? இச்சையோடு இருக்கக்கூடாது. ஆசை இருக்கணும், பேராசை என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு தேவை பாருங்க. கோபம் வருது, மிகுந்த கோபத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. குடும்பத்தில் ஜஸ்ட் கோபப்படுறோம், அடுத்து அப்படியே சமாதானம் ஆயிரணும் நம்ம வாழ்க்கையில். இல்லை நான் இப்படி தாங்க இருப்பேன், என்னை யாரும் மாற்ற முடியாது, நான் ரொம்ப கோபக்காரின்னு நான் இப்படி தாங்க, நான் பிறந்ததுலேருந்தே அப்படி தான். அல்ல, அதுதான் கோபப்படுறோம், அடுத்து மாறிடணும், பேசிடுறோம், அடுத்து மாறிடணும், ஒற்றுமை ஆயிடணும், சமாதானம் ஆயிடணும், விட்டு கொடுத்துடணும், இறங்கி போயிடணும், தாழ்மையாக நடந்துடணும், அர்ப்பணிச்சிடணும். இதுதான் இச்சை அடக்கம். செல்ஃப் கண்ட்ரோல் என்பது நமக்கு தேவை பாருங்க. ஏன்னா நீங்களும் நானும் அழிந்து போகிற ஒரு கிரீடத்தை பெறுவதற்காக விசுவாச வாழ்க்கை நம்ம துவக்கலை.
அழிந்து போகிற கிரீடத்தை பெறுவதற்காக நம்ம ஆலயத்தில் நாட்டப்படலை. அழிந்து போகிற கிரீடத்தை பெறுவதற்காக ஆண்டவருடைய ரட்சிப்பை நம்ம பெறலை. வேதம் சொல்லுது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று வசனத்தில் வாசிக்கிறோமே. அழியாத ஒரு கிரீடத்தை பெற, அழியாத ஒரு ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க, அழியாமையா இருக்கிற என் தேவனை சந்திப்பதற்காக தான் இந்த பூமியில ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, எல்லாவற்றிலும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா இச்சை அடக்கமா இருப்பாங்க. 1-2 காரியங்களை மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் அவங்க கண்ட்ரோலா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் எப்படி இருப்பாங்க? அவங்க உலக வாழ்க்கையில இருக்கட்டும், மனுஷங்கிட்ட இருக்கட்டும், ஆண்டவர்கிட்ட இருக்கட்டும், தனக்கு எடுத்த காரியம் எல்லாவற்றிலும் தன்னை ஒரு சாக்ரிஃபைஷன் பண்ணி அர்ப்பணித்து அவங்க என்ன செய்வாங்கன்னா நடக்கிறவங்களா இருப்பாங்க. லோத்தின் மனைவியை பாருங்க, அவள் வாழ்க்கையில இந்த இச்சை அடக்கம் என்பது இல்லாதனால தான் அவள் வாழ்க்கையில ஓட்டமே ஓட முடியல. பாருங்க, வாசிக்கல் ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்களேன். 19:20. அவன் மனைவியோ திரும்பி பார்த்து உப்பு தூணா மாறினான். சோதோம் மேல அவளுக்கு இருந்ததான பற்று, சோதோம் மேல அவளுக்கு இருந்ததான அந்த ஆசை, சோதமை விட்டு போகிறமே என்கிற அந்த ஏக்கம், சோதமையில் அவள் சவதரித்து வைத்தவைகள் மேலெல்லாம் இப்போ இவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய பாரம் வந்து, பெரிய ஒரு ஆசை வந்து என்ன பண்ண, பின்னிட்டு பார்க்குற என்னாச்சோ அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொன்னா, நீ பின்னிட்டு பாராத, முன்னோக்கி ஓடிக்கொண்டே இரு. ஹல்லேலூயா. நம்மளை கர்த்தர் அழைத்த போது, இந்த ஓட்டத்தில் துவங்கும் போது நமக்கு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? என்னை பின்பற்றி வா அப்படின்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓடுறவங்களையெல்லாம் பார்த்துருப்பீங்க டிவியில். பின்னாடி பார்த்துட்டே ஓடி இருக்காங்களா, முன்னாடி பார்த்துட்டு ஓடி இருக்கிறாங்களா? கேட்கல. முன்னாடி தான் பார்த்துட்டு ஓடுவோம். பின்னாடி பார்த்துட்டு போகிறேன் ஓடவும் மாட்டான், ஓடவும் முடியாது பின்னாடி பார்த்துட்டு. நம்ம வாழ்க்கையிலும் இந்த லோத்தின் மனைவி பாருங்க, சோதமை விட முடியல அவளால். சோதம் என்பது உலகம் பாருங்க, உலக பாவம், உலக இச்சை, உலக காரியங்கள், உலகத்தை நம்ம மயக்கக்கூடிய காரியங்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல சிற்றின்பங்கள் நம்ம வாழ்க்கையில் அதை விட்டுவிட வேண்டும். அதில் மேல் நமக்கு ஒரு பெரிய ஆசையும் இச்சையும் இருக்குமானா நம்ம ஓட்டம் ஓடவே முடியாது நம்ம வாழ்க்கையில். இந்த உலக சோதம் அவளை அவ்வளவா இழுக்குது பாருங்க. எவ்வளோ பெரிய கிருபையை கர்த்தர் லோத்து குடும்பத்துக்கு தந்திருக்கிறார். அத்தனை பேரும் அழிக்கப்படும் போது ஆண்டவர் யாரோ பண்ணின ஒரு ஜபம் அந்த முழு குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தான் கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஒன்று நல்லா புரிந்து கொள்ளணும், நம்மோடு இருந்த எத்தனையோ பேர் காணாமல் போய் இருக்கலாம், யாரோ பண்ணின ஜபம் இன்னைக்கு நம்மளை பாதுகாத்து வருகிறது. அன்னைக்கு ஆபிரகாமை போல நமக்காக யாரோ ஒருவர் ஏறெடுக்கிற ஜபம் இன்னைக்கு நம்மளை தப்புவித்து வருகிறது. இதன் மத்தியில் ஓடுகிற தேவ பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார், இந்த சோதமை விட்டுவிடு, இந்த உலக காரியங்களை விட்டு விடுங்க, உலகத்தின் மோகத்தை விட்டு விடுங்க, உலக ஐஸ்வர்யத்தை விட்டு விடுங்க, உலகத்தின் மேல் இருக்கிற அந்த சிற்றின்பங்கள் மேல் இருக்கிற அந்த எண்ணங்களை விட்டு விடுங்க. நம்ம ஓட்டம் பரிசுத்தமா இருக்கட்டுமே. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அழியாத நித்திய ஜீவனை பெறுவதற்காக தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழியாத கிரீடத்தை நம்ம தலை மேல அவர் வைக்கிறத பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சோதமை பிடித்து கொண்டா உப்பு தூணாய் தான் மாறுமே தவிர ஆண்டவருக்கு பிரயோஜனப்படவே மாட்டோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவளுக்குள்ள இருந்தது ஒரு சோதமு, நமக்குள்ள என்ன சோதமா இருக்கோ ஆண்டவர் உணர்த்துறார, விட்டுருங்க, ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க. விட வேண்டியதை விட்டு வெறுக்க வேண்டியதை வெறுக்கிறது தான் இச்சை அடக்கத்தினுடைய அழகு. கேயாசை பார்த்தீங்கன்னா நாகமானுடைய பொருள் அவனுக்கு விடுறதுக்கு மனசே இல்லை. 2 ராஜாக்கள் 5:27 வாசிச்சு பாருங்க. 2 ராஜாக்கள் 5:27. அவனால் இந்த நாகமான் மேல இருக்கிற அவன் கொண்டு வந்த அந்த பொருட்கள் ஆஸ்திகள் மேல நாகமானின் குஷ்டரோகம் என்றென்றைக்கும் பிடித்திருக்க வேண்டாம். அப்பொழுதே அவன் உறைந்த பனி போன்ற மலை போன்ற குஷ்டரோகத்தால் அவன் நிரப்பப்படுகிறான். நாகமானுடைய குஷ்டரோகத்தை இவன் ஏன் பெற்றுக்கொண்டான்? கேயாஸ் நல்லா ஓடக்கூடிய நபர் ஏன் ஓட முடியலன்னா நாகமான் பொருள் மேல் இருந்த ஆசைதான். பொருள் அவசியம், வீட்டுக்கு தேவையானது அவசியம், தேவைக்கு மிஞ்சி நம்ம எண்ணங்கள் போகுதுன்னா நல்லா ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே அங்கே இருக்குது என்கிட்ட இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கு நீ தர வேண்டியதை தாரும்னு சொல்லுங்க. அவன் கழுத்தில் மின்னுது, இவன் கழுத்தில் கையில் காலில் மின்னுது, ஆண்டவரே என்ன அப்புறம் வேற எதையும் நம்ம கையில் காலில் மாட்டி விட்டுருவாரு. நம்ம கேட்க வேண்டியது, உங்கள் பிரியத்தின்படி என்னை நடத்துங்க. ஹல்லேலூயா.
நம்மளை அவர் உயர்த்தணும்னு நினச்சா யாரும் தடுக்கவும் முடியாது. நம்மளை உயர்த்தவே கூடாது, உயர்த்தணும் ஒரு நேரம் வச்சுருக்காருன்னா அந்த நேரத்தில் யார் பிரயாசப்பட்டாலும் உயர்த்தவும் முடியாது. எத்தனை பேருக்கு இது புரியுது? நம்மளை தூக்கி வைக்கணும்னு நினச்சிட்டாருன்னா யாராலையும் தடுக்க முடியாது. தூக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுனா 38 வருஷமானாலும் அங்கே தான் கிடக்கணும். அல்லேலூயா. அவராக வந்து தூக்கி விடுற வரைக்கும் கர்த்தர் வைப்பார். அப்படியானா கேஎஸ்குள்ளே பாருங்கள், நாகமான் மேலே இருந்த அந்த பொருட்கள் மேல் இருந்த அந்த காரியம். சிலருக்கு சின்ன சின்ன பொருள் இருக்கும், உலக பொருட்கள் மேல் நமக்கு ஒரு இன்பம் இருக்கும், ஒரு மோகம் இருக்கும். ஓட்டத்தை என்ன செய்யாது? ஓட விடாது. பாருங்கள், ஓடுறவங்க பாருங்கள், அவங்களுடைய இச்சை அடக்கமாக இருப்பாங்க. அவங்க முன்னாடி என்னென்ன காரியங்கள் வைத்திருந்தாலும் அவங்க நோக்கம் முழுவதும் எதன் மேலே தான் ரொம்ப இருக்குன்னா, பந்தய பொருள் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம எதுவும் கொண்டு வரல, எதுவும் கொண்டு போகல, கொடுப்பதெல்லாம் அவருக்குரிய கிருபை. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு எந்த அளவு வச்சிருக்கிறாரோ அதை கட்டாயம் தருவார். அதுக்காக நம்ம ஓட்டத்தை நிறுத்தி அல்லது ஓட்டத்தை ஓடாதபடி அதற்கு உலக காரியத்தின் பின்னாடி நம்முடைய எண்ணங்களை வைத்தோமானா நம்ம வாழ்க்கையில் ஓடவே முடியாது. எலிசாவுக்கும் கேயாஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, கேயாஸ் நினச்சா நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளானைக்கு என்ன பண்ணுறது, நாகமான்ட்டு அந்த மாற்று வஸ்திரத்தையும் வெள்ளியும் பொண்ணும் வாங்கி வச்சா ஏதாவது இருக்க இன்னைக்கு விற்கிற தங்கத்துக்கு பொதுவாக போகிற ரேட்டை பார்த்தா கொஞ்சம் அடமானம் வச்சா சாப்பிட்டுக்கலான்னு அவன் நினைக்கிறான். ஆனால் எலிசா அப்படி நினைக்கல. அனுதினமும் என்னை நடத்த இயேசு நல்லவராக இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் சொன்ன மகா வறட்சியான காலங்களிலும் என் ஆத்துமாவை திருப்திப்படுத்த அவர் வல்லவர். ஹல்லேலூயா. நம்மளை நடத்தணும்னு நினச்சாருன்னா குகைக்குள்ளே இருந்தாலும் நம்மளை நடத்துவார், அது கோபுரத்தில் இருந்தாலும் நம்மளை நடத்துவார், கோட்டைக்குள்ளே இருந்தாலும் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. இச்சை அடக்கம். வெறுக்க வேண்டியதை வெறுக்கணும், விட வேண்டியதை விடுங்க. ஓட்டம் அப்போ தான் போகும். தேவன் சில நேரம் நம்மகிட்ட இதை விட்டுடுன்னு பேசுவார், இது வேண்டான்னு பேசுவார், இது வேண்டான்னு கர்த்தர் நமக்கு எச்சரிப்பார். பாருங்க, இந்த ப்ராக்டிஸ் எடுக்கிற அந்த ஓடுகிற அத்லெட்டிக் வீரரை பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு கோச் இருப்பாங்க. அவர் சொல்லுவார், நீ காலையில் இத்தனை மணிக்கு தான் எழுமணும், இத்தனை வெயிட்டு தான் இருக்கணும், இவ்வளோ லெவல் தான் இருக்கணும், கொலஸ்ட்ரால் எது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, ஸோ சரீரம் இவ்வளோ தான் இருக்கணும்னு அந்த சொல்கிறதுபடியே அவன் வாழ்கிறதுனால தான் 100 மீட்டராக இருந்தாலும் 1000 மீட்டராக இருந்தாலும் ஓடி ஒரு பதக்கத்தை பெறுகிறான். நமக்கோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் பல காரியங்களை அப்படி தான் வெளிப்படுத்துவார். மகனே, மகளே, தேவஜனமே, பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இது உனக்கு வேண்டாம், இந்த காரியத்தில் விட்டுவிடு, இதில் தாழ்ந்து போ, அல்லது இந்த காரியத்தை விட்டு மறந்து விடுன்னு நமக்கு கர்த்தர் பேசுகிறார்னா அதில் நம்ம எப்படி இருக்கோம்னா விட்டு கொடுத்து தேவ சமூகத்தில் வாழ்ந்தோன்னா நம்ம ஓட்டம் ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஓட்டத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. ஓடுகிற பாதையில் கர்த்தர் கூட வந்து நம்மை நடத்தி வருவார். ஹல்லேலூயா. சோத்திரம். நல்லா ஓடுவோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடுவோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற காலங்கள் வர ஓடுங்க. ஓட்டத்தை எக்காரணத்தை கொண்டு நிறுத்தாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடுவது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஓட்டத்தை முடிக்கும்போது மகிமையான அனுபவங்களை நமக்கு தருவார்.